வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு லட்டு பாப்பா கிட்ஸ் டிவி. இன்று ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதை. ஒரு ஏழை பையன் எப்படி ஹீரோ ஆனான் தெரியுமா? வாங்க குட்டீஸ், இந்த அழகான கதைய இப்போ பார்க்கலாம். ஒரு சிறிய கிராமம், மண் வீடு, கிழிந்த கூரை. அங்கே ஒரு பையன் வாழ்ந்தான். அவனுடைய பெயர் கார்த்திக். அவன் அம்மா மட்டும்தான், அப்பா இல்ல. அம்மா தினமும் வேலைக்கு போவாள், சாப்பாடு கூட சரியா கிடைக்காது. ஒரு நாள் அம்மா மெதுவா சொன்னாள், கார்த்திக், நான் கஷ்டப்படுறேன், நீ நல்லா படிச்சாதான் நம்ம வாழ்க்கை மாறும். அந்த வார்த்தை அவன் மனசுல அடிச்சு நின்றது. அடுத்த நாள் கார்த்திக் பள்ளிக்கு போனான். ஆனா செருப்பு இல்ல, கிழிந்த பை, மதிய உணவு கூட இல்ல. கிளாஸ்ல சில பசங்க சிரிச்சாங்க, அவனை பாருங்க, ஏழை பையன், பிச்சைக்கார மாதிரி இருக்கான் என்று கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. கார்த்திக் சும்மா இருந்தான், ஆனா உள்ள மனசு உடைந்து போச்சு. ஒரு நாள் டீச்சர் ஒரு கேள்வி கேட்டார், உன் வாழ்க்கையில் என்ன ஆகணும்? அனைவரும் சொன்னார்கள், டாக்டர், பைலட். ஆனா கார்த்திக் மெதுவா எழுந்து சொன்னான், நான் என் அம்மாவை சந்தோஷமாக வைக்கணும். கிளாஸ் சைலண்ட். டீச்சர் கண்களில் கண்ணீர். அதற்கு பிறகு கார்த்திக் ராத்திரி வீட்டில் விளக்கு இல்லாததால் திருவிளக்கு கீழ் உட்கார்ந்து படித்தான். பழைய கிழிந்த புத்தகங்களை வைத்து அவன் முயற்சி செய்து கற்றுக்கொண்டான். வேலை முடிச்சு வந்த அம்மாவுக்கு எப்போதும் உதவி செய்தான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவன் ஒருபோதும் விடலை. எக்ஸாம் வந்தது. கார்த்திக் ஃபுல் முயற்சி செய்தான். ஆனா ரிசல்ட் நாள் ஃபெயில். அவன் மனசு உடைந்தது. கார்த்திக் சொன்னான், என்னால் முடியாது என்று. அம்மா வந்து சொன்னாள், தோல்வி வந்தாதான் வெற்றி வரும், நீ விடாதே, முயற்சி செய் என்று சொன்னாள். அந்த நாள் முதல் கார்த்திக் வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சது. தினமும் காலையிலேயே எழுந்தான். ஒரு நாளும் விடாமல் கடினமாக படித்தான். புரியாததை ஆசிரியரிடம் கேட்டு கற்றுக்கொண்டான். மழை வந்தாலும் சூரியன் எரிந்தாலும் களைப்பாக இருந்தாலும் அவன் முயற்சி மட்டும் ஒருபோதும் வென்றதே இல்லை. அவன் மனதில் ஒரே ஒரு இலக்கு, என் அம்மாவை சந்தோஷமாக வைக்கணும். அந்த எண்ணம் தான் அவனை நாளுக்கு நாள் பலமாக மாற்றியது. ஒரு நாள் கிராமத்தில் பெரிய தீ விபத்து. ஒரு வீட்டில் குழந்தை சிக்கியிருந்தது. அனைவரும் பயந்து நின்றார்கள். ஆனா கார்த்திக் ஓடினான். தீயுக்குள்ளே நுழைந்தான். புகை முழுக்க இருந்தது. அவன் குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே வந்தான். எல்லோருக்கும் அதிர்ச்சி. அந்த நேரத்தில் கார்த்திக் குழந்தையை காப்பாத்தினதை நினைத்து அவன் அம்மா மிகவும் சந்தோஷப்பட்டாள். என் பையன் ஹீரோ என்று பெருமையுடன் நினைத்தாள். அங்கே இருந்த கிராம மக்கள் எல்லாரும் கார்த்திக்காக கைத்தட்டினார்கள். சூப்பர்டா, நல்ல பையன் என்று பாராட்டினார்கள். அந்த நாளில் இருந்து கார்த்திக் எல்லாருக்கும் ஹீரோ ஆனான். அந்த ஒரு செயல் உலகமே கவனிக்க வைத்தது. செய்திகளில் அவன் முகம் தெரிந்தது. அரசு பாராட்டியது. படிப்புக்கு உதவி கிடைத்தது. அந்த நிமிஷம் அவன் வாழ்க்கை முழுக்க மாற்றப்பட்டது. சில வருடங்கள் கழித்து கார்த்திக் உயர்ந்த மனிதனாக நின்றான். வாழ்க்கை முழுக்க மாறிவிட்டது. அம்மா பெருமையுடன் பார்த்தாள். கண்ணீர் வழிந்தது. என் கஷ்டமெல்லாம் வீணாகல, நீ என் கனவை நிறைவேற்றிட்ட. நான் சொன்னேன்ல, நீ ஒரு நாள் பெரிய ஆளாக வருவாய் என்று சொன்னாள். ஒரு நாள் அவன் சிரித்துக்கொண்டே மேடையில் நின்று சொன்னான், என்னை கிண்டல் செய்தவர்கள் எல்லாருக்கும் நன்றி. அவர்கள்தான் என்னை விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்க கற்றுக் கொடுத்தவர்கள். மக்கள் எல்லோரும் நின்று கைத்தட்டினார்கள். கதையின் நெறி, நீ கடினமாக உழைத்தால் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். தோல்வி ஒரு முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம். இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப ஃபன் ஸ்டோரிஸ்க்காக லட்டு பாப்பா கிட்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.